ஐந்தாவது குணாதிசயம் என்னன்னா, பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு டிராயிங் பண்றது, இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள், இந்த கிளாஸ் பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க, கண்ணாடி பொருள்லாம், இந்த மாதிரியான ஹேபிட்ஸ். இதை தவிர வந்து வேற ஆர்ட் கிராஃப்ட் சம்பந்தப்பட்டது, எம்ப்ராய்டரி பண்றது, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்பந்தப்பட்டதுல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். இது ஐந்தாவது குணாதிசயம். ஆறாவது குணாதிசயம் என்னன்னா, ஒருத்தர் மேல பிரியமும் அன்பும் வச்சுட்டாங்க மீனராசி அன்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜென்மம் முழுக்க வேறு ஒருத்தரை நினைக்க மாட்டார்கள். இது மீனராசியில பிறந்த 85% ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். 15% விதிவிலக்கு. விதிவிலக்குகள் விதியாகாது என்ற அடிப்படையில் அதை சேர்க்க முடியாது. ஆறாவது குணாதிசயம் என்னன்னா, பல மீனராசி அன்பர்கள் எதையும் சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்காது. நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருக்காது. சீக்கிரமே ஏமாறுறவங்க 12 ராசியில யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு மீனராசி. யாருகிட்டையும் சுலபமாக ஏமாறக்கூடிய தன்மை உடையவர்கள் மீனராசி. முதல்ல இவங்க ஏமாறுவாங்க, அடுத்தது எதிராளிய எதிர்பார்க்காத விதத்துல ஏமாத்தவும் செய்வாங்க. இதுவும் உண்மை. ஏழாவது குணாதிசயம் என்னன்னா, மீனராசி என்பவர்கள் யாரையுமே அவ்வளவு சுலபமா பாராட்ட மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. தன் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. மரணமே வந்தாலும் சரி, நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது மீனராசிக்காரர்களுடைய குணாதிசயம். இதுல விதிவிலக்குகள் இருக்கு, விதிவிலக்குகள் விதியாகாது. இப்போ மீனராசிக்காரர்களுடைய தலைவிதி என்ன, அதை பத்தி பார்ப்போம். அதுல வரக்கூடிய முதல் பாயிண்ட், மீனராசி தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே இருப்பதனால், தானே மோட்சஸ்தானமாகவும் விரயஸ்தானமாகவும் வருவதனால், மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் தலைவிதி என்பது தன்னை உருக்கி மெழுகு மாறி, தன்னை உருக்கி மற்றவர்களுக்காக ஒளியை கொடுப்பது மீனராசியுடைய தலைவிதி. தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களாகவே வாழ்றது, அவர்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்கறது, தன் வாழ்வை இழந்து பின்னாடி வாழ்க்கையில உணர்ந்து பிற்பகுதியில ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தருக்காகவே வேஸ்ட் பண்ணிட்டமே நினைச்சு திருப்பி 40 வயசுக்கு மேல 35 வயசுக்கு மேல நான் வாழ போறேன். சத்யராஜ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவார் இல்லையா, நான் வந்து படிச்சு வக்கீலாவோ டாக்டராவோ ஆயிடட்டமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும், ஆனால் வெச்ச குறி தப்பாம மறுபடி சாதித்து காட்டுவார்கள். பிறகு கொஞ்சம் மிடில் ஏஜ்ல கூட பெரிய லெவல்ல வந்து சாதிச்சு காட்டக்கூடிய தன்மை, வைராகியம் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. இது முதல் தலைவிதி. 10ஆம் இடத்திற்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்திற்கும் அது பாக்கியஸ்தானமாக வருவதனால், பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு நிலை என்பது ஏற்படும். அது தொழில் செய்யக்கூடிய ஒரே கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தன்மையோ அல்லது அப்ராடு போய் ஒரு இந்தியாவை விட்டு வெளியில போய் வேலைக்கூடிய வாய்ப்பெல்லாம் மீனராசி என்பவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலானவர்களுக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும், முயற்சி செய்யாம அது கிடைக்காது. இது 2ஆம் தலைவிதி. 3ஆம் தலைவிதி, தன்னுடைய 2ஆம் வீட்டிற்கும் தன்னுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பம். 9ஆம் வீடு பாக்கியம், தந்தையை குறிக்கக்கூடியது, பூர்வீக சொத்து, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. 9ஆம் வீடு தந்தையை குறிக்கக்கூடியது, பாக்கியத்தை குறிக்கக்கூடியது, கை கெட்டது வாய் கெட்டணும் சொல்லுவாங்க, அதையெல்லாம் குறிக்கக்கூடிய 9ஆம் இடம். 2ஆம் திருமணத்தையும் 9ஆம் இடம் குறிக்கும். இந்த 2ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவதனால் எப்பவுமே ஆர்கியூமெண்ட் பேசுறதுல மீனராசியை மிஞ்ச யாராலும் முடியாது. மீனராசி அன்பர்கள்ட்ட யாராவது வாய் கொடுத்தாங்கன்னா, சத்தியமா சொல்றேன், 500 நாள் ஆனாலும் ஆர்கியூ பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க, நீங்க அவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது. மீனராசி அன்பர்கள் ஆர்கியூமெண்ட்னு வந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. அடுத்தவங்க பேசுறதையும் நீங்க காதுல வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது உங்க தலைவிதி. அதே மாதிரி எத்தனை பணம் சம்பாதித்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு கையில சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும், பணம் தங்குவதில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்னபடி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி, தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி. தனக்கு தெரிஞ்சோ தனக்கு தெரியாமலோ
தந்தைமார்களாக, அதாவது பெண் மீனராசி என்பவர்களுக்கு எஸ்பெஷலி தன்னுடைய அப்பாவை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவமோ, அல்லது அப்பா உன்னோட அப்பா தப்பானவர், உன்னோட அப்பா வந்து கெட்டவர்னு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய தன்மையிலையோ, இல்ல அப்பாவே சின்ன வயசுல மறைந்து போகக்கூடிய விதியோ மீனராசி பெண்களுக்கு உண்டு என்பதுதான் உறுதி, அதுதான் உண்மை. அதே மாதிரி மீனராசியின் 4ஆம் தலைவிதி 5ஆம் தலைவிதி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், உங்களுடைய 3ஆம் இடம் அதாவது உபதேசஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று வருவதனால், அவரே 8ஆம் அஷ்டமாதிபதியாக வருவதனால், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, மீனராசி என்பவர்களுடைய 4ஆம் தலைவிதி 5ஆம் தலைவிதி, 4ஆம் தலைவிதி முக்கியமான தலைவிதி. உங்களுடைய பிறந்த சகோதர சகோதரிகள் மூலியமா நல்லவங்க, என் அக்கா தான் எனக்கு எல்லாமே, என் அண்ணா தான் எனக்கு எல்லாமே நினைப்பீங்க. அவங்க தான் உங்க வாழ்க்கையில உங்களை செல்லா காசா ஆக்குவாங்க, உங்களுக்கே தெரியாம ஆக்குவாங்க, இது உறுதி. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், அது பெண்ணுக்கு பெண் தோழிகளாக இருக்கலாம், ஆணுக்கு ஆண் நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய மிகப்பெரிய மறைந்த எதிரியாக செயல்படுவது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கே அதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்க நம்புவீங்க, என் அக்கா, என் அண்ணா, என் தங்கை, என் தம்பின்னு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாம வருடக்கணக்காக ஏமாந்து கடைசியில ஒரு புள்ளியில வந்து நிற்பீங்க. திருப்பி உங்க லைஃப் ரிட்ரீவ் பண்ண முடியாத இடத்துல வந்து அதை நிறுத்திடுவாங்க. பல யோகங்கள் படைத்த மீனராசி என்பவர்களுக்கு இது ஒரு விதியாக, தலைவிதியாக வருவது. நண்பர்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தெரிய வரும்போது வாழ்க்கை முடிந்திருக்கும் என்பது தலைவிதி. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கூட பிறந்த சிப்ளிங்ஸ் கிட்டையும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கோட்டுக்கு மேல அவங்களை உள்ள வர வைக்க கூடாது. அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களுடைய 4ஆம் தலைவிதி 5ஆம் தலைவிதியை பார்த்தோம். மீனராசி என்பவர்களுடைய 6ஆம் தலைவிதி உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் வரக்கூடியது புதன் பகவான், மிதுனத்துக்கும் கன்னிராசிக்கும். உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதி, நீங்க உபயராசிங்கிறதுனால டிபிக்கலி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இது வந்து நல்லா குறிச்சு வச்சுக்குங்க. மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களுடைய கல்யாண வாழ்க்கை 190% பேர், இது என்னன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில பெரும்பாலானவர்கள் என்னன்னா முதல் திருமணத்துல பிரிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. மனசுல நந்து கசந்து கசந்து இதை வாழ்ந்தாலும் இதுதான் உண்மை. மீனராசி என்பவர்களுடைய 6ஆம் தலைவிதி என்னன்னா, தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால முதல் வாழ்க்கை துணை என்பது சரியாக இல்லாம போய் 2ஆம் வாழ்க்கை துணை தான் ஓரளவிற்கு பரவாயில்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். உங்களுடைய 7ஆம் தலைவிதி என்னன்னா, 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய புதன் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதிங்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும். இது மீனராசியினுடைய இயல்பு. கன்சிஸ்டண்டா ஒரு பெண் மீனராசி என்பவர்கள் இருக்காங்க, பாலிசிஸ்டிக் ஓவரிஸோ இல்ல வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸோ அவங்கள பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஆண் மீனராசியா இருந்தாக்க அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உபாதைகளாக இருந்துகிட்டே இருக்கும். இது உண்மை. இது தலைவிதி, 7ஆம் தலைவிதி. அதுக்கு அடுத்தது 8ஆம் தலைவிதி. உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திர பகவான், அதாவது உங்களோட 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார். உங்களுடைய பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார். இது ஒரு விந்தையான அமைப்பு. எப்பவுமே மீனராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு டீசெண்டா இருப்பாங்க. மிகப்பெரிய அழகா இல்லையான்றதான் தெரியாது, ஆனா பார்க்கறதுக்கு டீசெண்டா இருப்பாங்க. கண்டிப்பாக 195% மீனராசி என்பவர்கள் 5ஆம் இடத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதனால் உங்களுடைய 7ஆம் தலைவிதி என்னன்னா, பிறந்த இடத்திலிருந்து மாறி அந்த இடத்திலிருந்து மாறி அந்த இடத்திலிருந்து மாறி அந்த இடத்திலிருந்து மாறி இப்படி மாறிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது. இது உங்களுடைய தலைவிதி. இது பெண்ணாக இருக்கக்கூடிய மீனராசியா இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கக்கூடிய மீனராசி, இடமாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும். கம்பேரிட் டு அதர் ராசிஸ் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல, காலேஜ் ஒரு இடத்துல, அப்பா அம்மாக்காக ஒரு இடத்துல, கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல, பிள்ளைங்க வசதிக்காக ஒரு இடத்துல, வேலை பார்க்கறது ஒரு இடத்துல, டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல, அப்ராடுக்கு மூவ் ஆகுது, இப்படி மாறிட்டே இருக்குமே தவிர நிலையான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது என்பது விதிவிலக்காக இருக்கும். விதிவிலக்கு விதியாகாது. உங்களுடைய 8ஆம் தலைவிதி என்னன்னா,
உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் ருணரோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும், நட்பு கிரகமா இருந்தாலும், உங்க அப்பா உங்க மேல உயிரியே வச்சிருப்பார். அனைத்து மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், உங்களை பெற்ற தந்தை உங்க மேல உயிரியே வச்சிருப்பார். ஆனா துரதிருஷ்டவசமாக, அன்பார்ச்சுனேட்லி, உங்க தந்தையினால் உங்களை அணுக முடியாது, உங்களை பார்க்க முடியாது, உங்களோடு சகஜமாக பேச உணர முடியாது. காரணம், பெரும்பாலான பெண் மீனராசி அன்பர்களுக்கு சில வயதில் தந்தையை விட்டு பிரியக்கூடிய மாதிரி தலைவிதி. ஆண் மீனராசி அன்பர்களுக்கு எங்கோ ஒரு இடத்துல அப்பாவுக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகி மடி மனசுல பாசமெல்லாம் இருந்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்துல ஒரு சேராத நிலை, பெண்டாட்டினாலேயோ கல்யாணமானதுனாலேயோ வேலை காரணமாகவோ பிரிஞ்சது. கடைசியில் அப்பா போன பிறகு ஐயோ அப்பாவோட வாழாமையே போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடியது தலைவிதி.